இன்றைய தலைப்பு செய்திகள். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி அளிப்பது குறித்த கேள்விக்கு ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் வரும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். தாம்பரம் மாநகராட்சிக்கு புதிய கட்டிடம் அமைக்க ரூபாய் 43 கோடியே 40 லட்சத்தில் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் கட்டுப்பாட்டில் உள்ளதாக மா. சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார். மூடா நில முறைகேடு குறித்து ராஜினாமா செய்யும் பேச்சுக்கே இடமில்லை என்று கர்நாடக முதல் மந்திரி தெரிவித்துள்ளார். கோவை வெள்ளையங்கிரி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள ஈஷா யோக மையத்திற்கு உலகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் வருகை தருகின்றனர். குறிப்பாக அவர்கள் இரவு 7:20 மணிக்கு தொடங்கும் ஆதியோகி திவ்ய தரிசனத்தை கண்டு ரசிப்பதில் பெரும் ஆர்வம் காட்டுகின்றனர். இந்த நிலையில் பராமரிப்பு பணி காரணமாக கோவையில் ஆதியோகி திவ்ய தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தீவிரவாத இயக்கத்துக்கு தமிழகத்தில் ஆள் சேர்த்தது தொடர்பாக சென்னை உட்பட 12 இடங்களில் NIA சோதனை நடத்தியது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு விவகாரம் சர்ச்சைக்குரிய நிலையில் மும்பையில் பிரசித்தி பெற்ற சித்தி விநாயகர் கோவிலில் லட்டு பிரசாத பாக்கெட்டுகளில் எலிக்குட்டிகள் கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் பாலியல் வழக்கில் தனியார் பள்ளி முதல்வர் தாளாளருக்கு ஜாமீன் தரக்கூடாது என போலீஸ் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கிருஷ்ணகிரியில் மேலும் 2 புதிய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் பராமரிப்பு பணி காரணமாக சென்ட்ரல் ஆவடி இடையே மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டு சில ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் 2ஆம் கட்ட தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் 26 சட்டசபை தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு தொடங்கியது. மகாவிஷ்ணு விவகாரத்தில் தலைமை ஆசிரியர்கள் மீண்டும் சென்னைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பூமியை நோக்கி வரும் விண்கல்லை திசை திருப்பும் அணுக்கதிர் வீச்சை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் பரிசோதனையில் வெற்றி பெற்றனர். மெய்யழகன் படத்தின் தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி சமீபத்தில் நடைபெற்றது. அந்த விழாவில் தொகுப்பாளரின் லட்டு குறித்த கேள்விக்கு கார்த்தி பதிலளித்து பேசியது சர்ச்சைக்குள்ளானது. இந்த நிலையில் மன்னிப்பு கேட்ட கார்த்தியை பவன் கல்யாண் பாராட்டியுள்ளார். விரைவில் அமைதி திரும்பும் என்றும் போர் முடிவுக்கு வர உள்ளதாகவும் அமெரிக்காவில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அபார்ட்மெண்ட் வீட்டில் குடியிருப்பது சில நேரங்களில் உதவியாகவும் சில நேரங்களில் உபத்திரமாகவும் இருப்பது வழக்கம். இந்த நிலையில் அபார்ட்மெண்ட் பொதுத்தளத்தில் உள்ள பகுதியில் சிறுவர் சிறுமிகள் ஒன்றிணைந்து வரைந்த பூக்கோளத்தை அபார்ட்மெண்ட் குடியிருப்பில் வசித்து வந்த நடுத்தர வயது பெண் ஒருவர் காலால் அளித்துள்ளார். கோலம் போடுவோர் அவரவர் வீட்டில் போட்டுக்கொள்ள வேண்டியது தானே, பொது இடத்தில் ஏன் போட வேண்டும் என்று கேட்டு அவர் கோலத்தை அழிக்கும் வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மாட்டுக்கறி கொழுப்பு சர்ச்சையில் உள்ள நிலையில் 4 நாட்களில் 14 லட்சம் திருப்பதி லட்டுகள் விற்பனையானதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதி லட்டில் குட்கா புகையிலை இருப்பதாக வீடியோ எடுத்து அடுத்த சர்ச்சையாக பக்தர் ஒருவர் வெளியிட்டுள்ளார். உடனாக முன்னிறுத்த முயற்சித்தது பாஜக. நான் ஊழலற்றவன் என எதிரியும் கூறுவான் என்று கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் யாருக்கு வாக்களித்தனர், தமிழ் வேட்பாளர் பின்தங்கியது ஏன் என்று கேள்வி எழும்பியுள்ளது. தவழ்ந்து வந்தா பென்ஷன் தருவேன் என்று மூதாட்டியை சித்திரவதை செய்த அரசு அதிகாரி வீடியோ வெளியாகியுள்ளது. ஒடிசாவில் தந்து பென்ஷன் பணத்தை வாங்க 80 வயது மூதாட்டி நடக்க முடியாமல் 2 கிலோமீட்டர் தவழ்ந்தே செல்ல நேர்ந்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலில் லட்டுகள் தயாரிப்பில் ஜெகன்மோகன் ஆட்சியின் போது மாட்டிறைச்சி கொழுப்பு கலந்த நெய்யை பயன்படுத்தியதாக எழுந்துள்ள சர்ச்சை அரசியல் ரீதியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சனாதன தர்மத்தின் மீதான தாக்குதல்களுக்கு எதிராக நான் பேசக்கூடாதா என்று பவன் கல்யாண் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்த கோரி தமிழகம் முழுவதும் 50 இடங்களில் ஆர்ப்பாட்டம். சென்னையில் கோட்டையை நோக்கி பேரணி நடந்தது. இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்தின் ஹாரி புரூக் சதம் விளாசினார். இந்திய பங்குச்சந்தை நேற்று புதிய உச்சம் தொட்டது. நேற்றைய வர்த்தக நேரத்தில் சென்செக்ஸ் 85,000 புள்ளிகளை கடந்தது. நிஃப்டி 26,000 தொட்டது. தங்கம் புதிய உச்சம் பெற்ற நிலையில் நேற்று 1 கிராம் 7,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று 1 கிராம் 7,060 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 56,480க்கும் விற்பனையாக உள்ளது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கர்மம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.